அக்டோபர் மாதம் 12ஆம் நாள். இன்று நன்றியின் நாளாக இந்த நாளை பார்க்கிற அளவிற்கு இறைவனது வார்த்தைகள் நம்மை அடைக்கின்றன. முதல் வாசகத்தில் அரசர் புத்தகம் அந்த 2வது புத்தகத்தில் கடவுளது மனிதர் நாமானை 7 முறை ஆற்றிலே மூழ்கி எழ வேண்டும் என்று சொன்னபோது அவர் அதை செய்தார். தன்னுடைய உடலில் இருந்த தழும்புகள் அத்தனையும் அகன்று புதிதாய் பிறந்த குழந்தை போல அவர் மாறின அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். நன்றி வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, மாறாக கேட்கிறார். தான் கொண்டு வந்த அன்பளிப்புகளை கொடுக்கிறார். ஒன்றே ஒன்று யாசகம் கேட்கிறார். உன்னுடைய மண்ணில் இருக்கிற இந்த மண்ணை நான் 2 மூட்டைகளில் கொண்டு செல்ல முடியுமா என்று கேட்டு, நான் என்னுடைய நாட்டிற்கு சென்ற பிறகு யாவே தெய்வம் மட்டும்தான் என்னுடைய தெய்வமாக இருக்க முடியும் என்று சொல்லி உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறார். நன்றி என்பது இப்படித்தான் ஒரு உயர்ந்த முடிவுகளோடு வெளிப்பட வேண்டும். நாம் பெற்றுக்கொண்டவங்களுக்கு நன்றி எப்படி இருக்கிறது யோசிப்போம். அதே போல் 10 தொழுநோயாளிகள் இன்றைய லூக்கா நற்செய்தியில் நமக்கு அளிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது 10 பேர் குணம் பெற்றார்கள், 9 பேர் திரும்ப வரவில்லை. சமாரியர் திரும்ப வருகிறார், நன்றி சொல்லுகிறார். இயேசுனுடைய எதிர்பார்ப்பு என்ன? மற்ற 9 பேர் எங்கே? அந்த பிள்ளைகள் நலன் பெற்று மகிழ்வதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி குறைபாடுகளை கண்டு அவர்களோடு வருத்தப்பட்டவர் இப்பொழுது நலனை கண்டு மகிழ ஆசிக்கிறார். ஆனால் ஒருவன் மட்டும் வருகிற போது இயேசுவுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற 9 பேரை குறித்து விசனம் ஏற்படுகிறது. நாம் நன்றி சொல்லாத போது இப்படித்தான் நிகழ்வதை நாம் புரிந்து கொண்டு நன்றி உடையவர்களாக வாழுவோம், இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவோம். ஆமென்.